பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என்னும் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் முழங்கால் சபத்தில் இன்றைக்கு 27வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய சூழ்நிலையில் நம்ம எதை பேசுகிறோம், நம்ம எதை பேசக்கூடாது என்பதை ஆவியானவர்கிட்ட கேட்டு நம்ம பேசணும். அநேக குடும்பங்களில் பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணம் வாயின் வார்த்தைகள். நம்மளுடைய சூழ்நிலை நம்ம சிறைப்பட்டு போகிறதுக்குண்டானது வாயின் வார்த்தைகள். இன்னொன்று என்னென்னா, நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்ம பேசுகிறதான சில வார்த்தைகளை மனுஷங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அவங்க சொல்கிறதான வாயின் வார்த்தைகள். ஸோ இப்பேற்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்தும்படியாக ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டு ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலையில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறதான காரியம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான்னு சொல்லிக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே பிறரை காயப்படுத்தாதபடிக்கு, எங்களுடைய சூழ்நிலையை காயப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தாதபடிக்கு ஆவியானவரே நீர் எல்லாவற்றையும் எங்களோட வாய்களுக்கு காவல் வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எஸ்ப்பா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்லிக்கோங்க. ஆண்டவரே, நல்ல விஷயத்துல எங்கள் இருதயத்தை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட ஜென்ம சுபாவம் வெளியே வரக்கூடாது. ஆண்டவரே, ஜென்ம குணங்கள் வெளியே வரக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால பிறர் சொல்றதை கேட்டு நாங்கள் பேசிடக்கூடாது. எஸ்ப்பா, ஆண்டவரே, பிறர் இடத்துல ஆண்டவரே பிசாசு எங்களுக்குள்ள விதைக்கிறதான ஆண்டவரே தந்திரமான காரியங்கள், ஆண்டவரே வன்மையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்யாதபடிக்கு, பேசாதபடிக்கு ஆண்டவரே எங்களோட வாயின் வார்த்தைகளுக்கு நீர் காவல் வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேவ நாம மகிமைக்கென்று பேச ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை சாதமாய் பேச கர்த்தர் உதவி செய்வீராக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுனால எங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் காவல் வைப்பீராக. ஆண்டவரே, நன்மையானதை பேச ஆண்டவரே நன்மையானதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவையில்லாமல் நாங்கள் பேச வேண்டும் சொன்னால் ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு ஆவியானவர் வாய்க்கு காவல் வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட வாயின் வார்த்தையினால எங்களுடைய நன்மையை நாங்கள் பெற விடாதபடிக்கு, எங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வரும்படியாக துவங்குகிற எந்த உதரின் உச்சரிப்புகளும் ஆண்டவரே வராதபடிக்கு தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நீர் பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் இதுக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஏதாவது பேசியிருந்தா ஆவியானவரே எங்களுக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற இனிமேல் நாங்கள் பேச நடக்க சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.